ஷியாமலாய வித்மஹே சண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹ. வாழ வைப்பால் வாராகி. அன்பு பக்தர்களே, 2026 இப்போ என்ன நம்ம தொடர்ந்து மாத பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதம் எப்படி இருக்கும், தமிழ் மாதம் எப்படி இருக்கும், தை மாதம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு புதுவிதமான பார்வை, யாரும் சொல்லிடாத வகையில் ஒரு புதிய கோணத்தில் இந்த 2026 வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகுது, நல்லா உயர்ந்து வரப்போகுதா, இல்லை ஏதேனும் தாழ்ந்து வரப்போகுதா, இல்லை ஏதேனும் சிக்கல் வரப்போகுதா, எந்த ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை, எந்த ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும். நிச்சயமா இந்த 2026 விலைவாசிகள் விண்ணை முட்டக்கூடிய வகையில் உயரும். குறிப்பா கனிம வளங்கள், செங்கல், மணல், ஜல்லி, அந்த கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள் ஆகட்டும், மூலப்பொருட்கள், சிமெண்ட்டு, இதனுடைய விலைவாசிகள் கணிசமாக கண்டிப்பாக உயரும். அப்போ இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கனிம வளங்கள், க்ரஷர்ஸ், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, செங்கல் சூளைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ் வச்சு ஆலோ பிளாக்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க, அப்புறம் இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிஎம்டி கம்பிகள் செய்யக்கூடியவங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்போ இவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்க போகுது. இப்போ விலைவாசி உயரும்போது மக்கள் அங்கே கஷ்டப்படுவாங்கல்ல, அதை வாங்கக்கூடிய தகுதி மக்களுக்கு உயரும். வாழ்க்கை தரம் உயரும்னா இதுதான் விஷயம். வருமானம் அதிகரிக்கும். எப்படி வருமானம் அதிகரிக்கும்? சனி குரு தொடர்பு. எப்பொழுதுமே எப்பையெல்லாம் இந்த சனி குருக்கு அந்த கேந்திரமோ திரிகோணமோ தொடர்பு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும். டாலர் கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்திய பொருளாதாரம் அதிகரிக்கும். நாமளே நம்முடைய சொந்த காசில் நம்ம இந்திய ரூபாயிலே வர்த்தகம் செய்யக்கூடிய வகையில் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆக போது நம்மளுடைய இந்திய பொருளாதாரம். அதோடு மட்டுமல்ல, அப்போ வருமானம், தன வருமானம், பண வருமானம் அதிகரிக்குமேயானால் நிச்சயமாக சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும், சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். சார், வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். குறிப்பாக பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த 2026. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிக்கு 2026 நடக்குது. ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. ஃபஸ்ட்டு வரக்கூடியது சனி பயிற்சி. அதில் நிறைய அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் அந்த 7.5 சனி, பாத சனி, ஜன்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அதே போல் முயற்சிகளுக்கான சனி, இதில் நிறைய ஒரு 6 ராசிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு கூட வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக கோல்டு மார்க்கெட்டு, வெள்ளி மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட். கோல்டு நிச்சயமாக இந்த வருஷம் 15,000 ரூபாய் வரையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெள்ளி விலை 500 ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெள்ளி விலை அதிகரிக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும். குரு உச்சம் இருக்கிறார். அப்போ நிச்சயமாக தங்கத்துக்கான டிமாண்ட் இருக்கும், சில்வருக்கான டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும். சனி சுக்கிரனை பார்க்கிறார். வெள்ளியால் சில டேமேஜஸ் ஏற்படும். அதில் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தரும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களை விட ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
ஆனால் இந்த வருஷம் ட்ரேடிங்கில் தான் அதிக லாபம் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட்டை விட, ஸ்டாக் மார்க்கெட்டை விட நேரடியாக நீங்கள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அன்னன்னைக்கு அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும். அப்போ ட்ரேடிங்கில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக அமையப்போகுது. அப்போ பாவகர்மா, புண்ணிய கர்மா, இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து இந்த 2026 உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக 12 மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு 10% தனுசு ராசி என்பவர்கள் தான் சிறப்பாங்க. பூராடம் ஓகே, போராட நட்சத்திரம் பரவாயில்ல, தனுசு ராசி என்பவர்கள் சிறப்பாகவே இருக்கிறாங்க. ஆனால் இந்த மூலமும் உத்திராடமும் படாத பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மூல நட்சத்திரம்லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. விபத்துக்கள், ஆபத்து, கண்டம், இன்னும் சொல்லப்போனால் சொத்து பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக விபத்து, ஆபத்துக்கள் சூழ்ந்துடும். குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, இந்த 2026 உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால், 2026 உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய வழிபாட்டு தெய்வங்களை நீங்கள் கண்டறிய வேண்டும். இப்போ டாப்பிக்கே அதுதான். வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலகுமையானால், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலகுமையானால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அப்போ அந்த பாவங்களை எப்படி விலக்குவது? மனிதனுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் கர்ம வினைகள், பாவங்கள். மனிதனுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும் ஒரே காரணம் அவன் செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகள், பாவங்கள். அப்போ அந்த பாவதோஷங்கள் விலக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக வழிபாட்டு முறைகளில் தான் நீங்கள் அதை கொண்டு போக முடியும். அப்போ தனுசு ராசி நேயர்களை இந்த வருஷப்போ தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய ஆபத்துக்கள் சூழ்ந்துள்ளது. நிறைய கண்டங்களை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில் நிறைய கண்டங்களை சந்திச்சிருக்கிறாங்க. அதே போல் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, தீர்ப்புகள், நிறைய இடங்களை மிஸ் பண்ணுறது. அதே போல் வர வேண்டிய சொத்து பத்துக்கள் மாமனார் வீட்டு வழியாக இருக்கலாம், மாமியார் வீட்டு வழியாக இருக்கலாம், அப்பா அம்மா வீட்டு வழியாக இருக்கலாம். சொத்து பத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய தாமதங்கள் அல்லது பிரச்சனைகள், தகராறுகள். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களை நிறைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வாழ்க்கையே மாற்றிவிடும். நல்லா இருந்த சாமி நாங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தனுசு ராசி அன்பர்கள் நல்லா இருந்தோம் சாமி, இப்படி கால நேரங்களுக்கு மாறும்னு நினைக்கவே இல்லை. உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்லா சிறப்பாக சிறு வயசாக இருக்கும். திடீர்னு மொத்தமும் எல்லா காசும் செலவு பண்ணி கூட அவங்கள காப்பாற்றி இருக்க முடியாது. அப்போ உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை எதிரிகளால் வந்த தொந்தரவுகள். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா எதிரிகளால் வந்த தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம். மெயினாக கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆஃபீஸஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நல்லா போயிட்டு இருந்தது சாமி. தனுசு ராசினால அதான் சொல்லுவாங்க, நாங்கள் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தோம், பெட்டராக பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க சாமி, டோட்டலாக சேஞ்ச் ஆகி போயிடுது. இப்படி ஒரு கஷ்டகாலம் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய பிரிவுகள்,
அப்போது தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த தவறுகள் அல்லது தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த பாவ கர்மாக்கள் உங்களை துரத்துகின்றனவா? அப்போ நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே அதற்கு விடை காண வேண்டும். இப்போ இந்த வாழ்க்கை வழிகாட்டி இந்த பதிவுடைய நோக்கமே அதுதான். 2026 மாணவ செல்வங்களிலிருந்து வயோதிக பருவம் வரையிலும் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போது ஜென்மாந்திரத்தில் செய்த பாவ கர்ம வினைகள் துரத்துகின்றன. அது நம்ம நிம்மதியாக வாழ விடலை. ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மேஜிக் டூல் மாதிரி கண்ணுக்கு திரைமறைவாக இருந்துக்கிட்டு அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்துது. அந்த மாதிரி கவலை இருக்கா? பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை, பசங்களுக்கு குழந்தை பிறக்கலை, பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல, அல்லது பசங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, பள்ளிகளுக்கு வேலை கிடைக்கல, வருமானம் இல்லை, நிம்மதி இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதிர்காலத்தினுடைய கவலைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே. அதுக்கெல்லாம் ஒரு ரகசியம் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உள்ளது. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் பூர்வ ஜென்மாந்திரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் விலகுவதற்கு வழிபாடுகள் தான் கை கொடுக்கும். அப்போ தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் எது? வாழ வைக்கும் தெய்வம் எது? வழிகாட்டும் தெய்வம் எது? அந்த சாமி இப்போ எங்கே இருக்கு? எந்த கோவிலில் இருக்கு? இந்த மூன்றையும் அறிந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பானதாக. அது எப்படி சாமி கண்டுபிடிக்குது? அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அந்த எந்த திசையில் இருக்குது, எந்த ஆலயத்தில் இருக்குது. உங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட தெய்வம் எது? இந்த வருஷத்துக்கான உங்களை வாழ வைக்கும் தெய்வம் எது? தனுசு ராசிக்கு என்ன பிரச்சனை? 10ஆம் பார்வையாக சனி பகவான் கடுமையான பார்வையால் தனுசு ராசியை பார்க்கிறார். கடுமையான பார்வையால் தனுசு ராசியை பார்க்கிறார். அப்போ இந்த சனி தோஷத்திலேருந்து நீங்கள் இவ்வளோ பண்ண உடனே நான் எல்லாரும் திருநள்ளாறு போனேனாக்கா அங்கே ஜெயிக்க முடியாது. அதுதான் விஷயம். சனி பகவான் இப்போ திருநள்ளாறுனா உங்கள் ஜாதகத்துக்கு அங்கே இருக்காரான்னு பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஆலய வழிபாடுகளை ரகசியங்களை அறிந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின்படி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து நீங்கள் 50 வயசாக இருக்கலாம், 60 வயசாக இருக்கலாம், 70 வயசாக இருக்கலாம், அதை அறிந்து அந்த வழிபாட்டு தெய்வங்களை ஆலயங்களை அறிந்து வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் இந்த வருடம் முழுவதும் அது மிக சிறந்த ஆக்கச்சிறந்த ஒரு பரிகாரமாக அமைந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், அரசியல் அமைப்பாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வருமானங்கள் உயரும். அடுத்து நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே. அப்போது இந்த 2026 பொறுத்த வரையில் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து அவங்க கணவன் மனைவியோட கடைசி காலம் வரையிலும் குழந்தையை பெற்று கடைசி காலம் வரையில் வாழ்ந்துடுறாங்கன்னா அது புண்ணிய கர்மா. நம்ம இந்திய திருநாட்டினுடைய பாரம்பரியமே, பண்பாடு, இந்தியாவின் அடையாளமே அதுதான். ஒருவனுக்கு ஒருத்தி. கடைசி வரல என்ன கஷ்ட நஷ்டமோ வீட்டுக்காரர் சம்பாதிக்காமல் இருந்தால் அந்த அம்மா போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கணவனையே காப்பாற்றுவாங்க, சோறு போடுவாங்க. 4 வீட்டில் 10 பாத்திரம் தைச்சாவது பசங்களை காப்பாற்றுவாங்க. அதுதான் நம்மளுடைய பண்பாடு, அதுதான் நம்மளுடைய அடையாளம். இன்றைக்கி கல்ச்சர் மாறி போச்சு, வெஸ்டர்ன் கல்ச்சர். வேணும்னா வச்சுக்கோ, வேணும்னா போயிட்டே இரு, பிடிச்சா இருப்பேன், பிடிக்கலாம் நான் அவனை நீ கிளம்பி போன்னு சொல்லிடுவேன். இது வெஸ்டர்ன் கல்ச்சர். அப்போ இதெல்லாம் பாவகர்மா. எது? திருமணம் பண்ணிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் அந்த ஆணவம், கர்வம், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது உங்கள் ஜாதக கர்மா. நான் ஒன்றும் நீ உங்களையும் குறை சொல்ல முடியாது, என்னையும் குறை சொல்ல முடியாது, அவரையும் குறை சொல்ல முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அந்த பாவகர்மா அதுதான் ராகு கேதுவுடைய
தொடர்பு, செவ்வாய் சுக்கிரன், சனி சுக்கிரன், சூரியன் செவ்வாய், சூரியன் சுக்கிரன், சூரியன் ராகு. இந்த சூரியனோடு பாவ கிரகங்கள் அசுப கிரகங்கள் சேருமேயானால் அது நிச்சயமா திருமண வாழ்க்கை நிலைத்திருக்காது. அப்போ ரெண்டாவது திருமணம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஆனால் திருமணம் செஞ்சு வாழ்கிறது தாங்க சிறப்பு. தனியாக வாழ்கிறதுல எந்த புண்ணியமும் கிடையாதுங்க. திருமணம் செஞ்சு இன்னொருத்தருக்காக பிறருக்காக வாழும்போது தான் அதில் இன்பம் உள்ளது. அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், காதல் திருமணங்கள் வீட்டில் ஒத்துக்காமல் இருக்கலாம். இந்த வருஷம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. எவ்வளோ பேரண்ட்டை நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பேரண்ட்டு அப்பா வந்து அப்படியே கர்வமாக இருப்பார். நான் முடியவே முடியாது சாமி, பண்ணித்தர மாட்டேன் சாமி நான் அப்படின்வார். நானே அவங்க வீட்டில் ஒரு 5 வாட்டி 6 வாட்டி பூச்சிக்கு போயிட்டு வருவேன். அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி பூச்சிக்கெல்லாம் போயிட்டு வருவேன். அப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சாமி வேறு வழி இல்லை பண்ணிடலாமா அப்படின்வார். அப்போ அதே போல் தாமத திருமணங்கள் நடக்கும். காதல் திருமணங்கள் வீட்டில் சம்மதிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் பிரிந்த காதலர்கள் ஆசைப்படக்கூடியது. அதே போல் திரைமறைவான வாழ்க்கை, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சின்னு ஒரு குடும்பம் இருக்குது, மனைவி பசங்க இருக்குன்னு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு வந்து ஆசைப்படுறது, அல்லது அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு இன்னொரு ஆண் வந்து அந்த அம்மா மேலே அவர் ஆசைப்படுறது. இது வந்து கள்ள தொடர்புன்னு தமிழில் சொல்கிறோம், இல்லை திரைமறை வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் மிக கொடிய பாவகர்மா, மிக கொடிய பாவகர்மா. அந்த மாதிரியான பாவகர்மா இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். சேர முடியுமா, சேர முடியாதா, கண்டினியூ பண்ணலாமா, வேணாமா, தூக்கி போட்டுடலாமா, இல்லை இதை மறக்கணுமா, இதை கட்டி காப்பாற்ற முடியுமா, இல்லை பிரிந்த உறவுகள் பிரிஞ்சுட்டோம் சாமி திருப்பி ஒன்று சேர முடியுமா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லக்கூடிய வருடம். அப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்த பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரிந்த மன வருத்தங்கள்லாம் கூட விலகிக்கூடிய சேரக்கூடிய வருடம். அதே போல் திருமண யோகங்கள், முதல் திருமணம் 30 வயசு 40 வயசு 42 வயசு பெண்கள் கவலையே படாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு. ஆனால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, நான் அங்கே பார்த்துட்டு சாமி பார்க்காத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, இந்த மாதிரி டைலாக் பேசாதீங்க. ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான தசைக்கு நீங்கள் போவீங்க, உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான கணவர் பொருந்துவார், நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதனோடு அதை சாட்டிஸ்ஃபைடாக லைஃப்பை கொண்டு போவீர்கள். ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானித்த வாழ்க்கை கர்மா சொல்கிறபடி நீங்கள் வாழாததுனால வெளியில் வந்துட்டீங்க. அப்போ கர்ம வினை என்ன சொல்லுது, ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற கணவரை தேடி பிடிச்சி ஏற்றுக்கொள்வீர்களே. ஆனால் திருமண வாழ்க்கை நிலைக்க போது அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உருவாகும். இப்போ இது எல்லாத்துக்கும், இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நிஜமாக ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் திடீர்னு வந்த பிரச்சனையாக இருக்கலாம், 3 வருஷமாக வந்த பிரச்சனையாக இருக்கலாம், பல கோடிகளை இழந்த விஷயங்களாக இருக்கலாம், ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான சிக்கல்களாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே. ஆனால் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு, கவலை வேண்டாம். நன்றி. நமச்சிவாயம்.